எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் MHD. ஸோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ரீசெல்லர்ஸ்க்கான இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் கொடுத்திருப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரீசெல்லர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு சில ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போயிட்டு அந்த போஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரீசெல்லர்ஸ்க்கான முக்கியமான அப்டேட் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்டான அப்டேட் நான் ஷேர் பண்ண போறேன். மிஸ் பண்ணாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசெல்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணணும். சோ ஒரு ரீசெலரால இவ்ளோ ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ரீசெலர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா ரீசெலரால இவ்ளோ ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு ட்ராக் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த செப்பரேட்டான ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாயின் பண்ணிருக்க ரீசெலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க செப்பரேட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாவே பிரைஸ் சார்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி குரூப்ல போட போறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நாங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றோம், நாங்க ட்ரை பண்றோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம், பெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நாங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ கண்டிப்பா உங்களால முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பிரைஸ் சார்ட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம கொடுக்க போற பிரைஸ் சார்ட் கிடையாது, இன்னுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க போறோம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னோட மார்ஜின் 50 rupees அப்படின்னா அந்த rupees உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட மார்ஜின் ஆல்ரெடி நம்ம லோ மார்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த 30 rupees தான் நம்மளோட மார்ஜினா இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 20 rupees பாத்தீங்கன்னா ரீசெலர்ஸ்க்கு தான் போகுது. சோ இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு ரீசெலர்ஸ் தான். ரீசெலர்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்றது மெயின் ரீசன் தான். சோ ரீசெலர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களால பண்ண முடியும், உங்களால சேல் பண்ண முடியும், உங்களால அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க ரீசெலர்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்லயே சேம் அதே குரூப்லயே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஷிப்பிங் எது இருந்தாலும் அந்த குரூப்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். குரூப்ல நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு, ரிப்பீட்டடா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி குரூப்பை மியூட் பண்ணணும், எப்படி உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அது முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கான குரூப்பு, இதுதான் என்னோட குரூப்பு MHD கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு MHD கலெக்ஷன்ஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் கம்யூனிட்டியில் மியூட்டட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நான் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மியூட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ குரூப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் போயிட்டு குரூப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் குரூப்பில் லேட்டராக கூட போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்றது ரீசெல்லர்ஸ்க்கு கிடையாது, கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்துட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் போயிட்டு குரூப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்துட்டு மியூட் பண்றது எப்படின்றத நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரோட ட்ராக்கிங்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ யார் எவ்வளவு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, யார் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எல்லாத்தோட அப்டேட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. பட் அவங்களோட நேம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. பட் இண்டிவிஜுவலா யார் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு எல்லாமே ட்ராக்கிங் இருக்கு. சோ எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு மெயினாவே இன்னும் ஸ்பெஷலா வந்துட்டு நம்ம எல்லாரோட ட்ராக்கிங்கும் நம்ம வச்சுக்க போறோம். சோ இப்போ ரீசெலர்ஸ் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 15 மெம்பர்ஸ் கிட்ட வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இனிமே வரப்போறவங்க இனிமே யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. சோ இனிமே இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அந்த ரீசெலர்ஸ் குரூப்ல நான் ஜாயின் பண்ணி விடுறேன். அண்ட் ரீசெலர்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த நம்ம நார்மலா இருக்கக்கூடிய குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. சோ இது வந்துட்டு செப்பரேட்டா கஸ்டமர்ஸ்க்கான குரூப் மட்டும்தான். கஸ்டமர்ஸ் அண்ட் நார்மலா ரீசெல்லிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம MHD குரூப் இருக்கும். அண்ட் ரீசெலர்ஸ்க்கு ஆக்டிவ் ரீசெலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டான குரூப். சோ அந்த குரூப்ல இருக்கிறவங்க நார்மலா MHD கலெக்ஷன்ஸ் அந்த குரூப்ல இருக்கிற ரீசெலர்ஸ் வந்துட்டு சோ நீங்க எப்ப வேணும்னாலும் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ரீசெலர்ஸ் குரூப்ல நீங்க எப்ப வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு எப்ப வருதோ நீங்க அப்ப நீங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்ல பாக்குறதாகட்டும், நான் யூடியூப்லயும் நம்ம இந்த போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் யாராவது வேணும்னாலும் எல்லாருக்குமே இனிமே செப்பரேட் குரூப் இருக்க போது, கஸ்டமர்ஸ்க்கு செப்பரேட் குரூப் அண்ட் ரீசெலர்ஸ்க்கு செப்பரேட் குரூப் இருக்க போது.
ஸோ ரீசெலர்ஸ் யார் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் கஸ்டமர்ஸ் யார் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ண உடனே நீங்க தான் ட்ராக் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் நீங்க தான் ட்ராக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத வேணா நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ அது நீங்க போயிட்டு நீங்க எந்த கொரியரோ அந்த கொரியர்ல நீங்க ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நம்ம போஸ்ட் பண்றது வந்துட்டு மேக்சிமம் உங்களுக்கு எஸ்டி கொரியர் தான். ஸோ எஸ்டி கொரியர் அண்ட் டிடிடிசி இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு போஸ்டல்ல வேணும், உங்க ஏரியால சர்வீஸ் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து டிடிடிசி இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு போஸ்டல்ல கூட நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர். ஸோ எல்லாருக்குமே அது சேஞ்ச் ஆகும். ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எஸ்டி கொரியரோ இல்லை டிடிடிசியோ எதுவும் போயிட்டு அந்த நான் கொடுத்துருக்குற நம்பரை போயிட்டு நீங்கள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் என்னன்றது காமிச்சிடும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளால ஒரு சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப டிலே ஆகுது. மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் எடுக்க போனோம், ஸ்டாக்ஸ் செக் பண்ணணும், ரெண்டாவது வந்துட்டு பேக்கிங் ஒர்க் நிறைய இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ் லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெசேஜ் பார்த்தேன்னா கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். சப்போஸ் 2 days கழிச்சும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஒரு மெசேஜோ ஒரு வாய்ஸ் நோட்டோ நீங்க போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். சரியா? டெலிவரி டைம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டெலிவரி டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில இருக்கீங்க அப்படின்னா 1 or 2 daysல உங்களுக்கு டெலிவரி வந்துடும். தமிழ்நாடு, சென்னை நீங்க எங்க இருந்தாலும் சரி 1 or 2 daysல உங்களுக்கு டெலிவரி வந்துடும். சோ நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 4 to 5 days வரைக்கும் டைம் எடுத்துக்கிறேன். இது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் ஷேர் பண்ணிருப்பேன். நிறைய பேர் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. சோ இதுதான் நார்மலா டெஸ்பேச் டைம் இதுதான். சோ நார்த் சைடு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 to 6 days இல்ல 7 days கூட மேக்ஸிமம் ஆகலாம். இன்கேஸ் வந்துட்டு மழையா இருக்கு இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது டிலே ஆகதான் செய்யும். சோ உங்களுக்கு டிஸ்பேச்சஸ் எல்லாம் அந்த டைம்ல டிலே ஆகும். சண்டேஸ்ல டிஸ்பேச்சஸ் கிடையாது, புக்கிங் மட்டும் தான். நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம், பட் டிஸ்பேச் சண்டேஸ்ல கிடையாது. கொரியர் சண்டேஸ்ல அவைலபிளா இருக்காது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் திருப்பியும் நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்துட்டு ரீசெல்லர்ஸ் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அது வந்துட்டு ரீசெல்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் சார்ட் மட்டும் தான் உங்களுக்கு, அந்த பிரைஸ் சார்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு நம்மளால டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு மேல டிஸ்கவுண்ட்ஸ் யாருக்குமே கிடையாது. சோ அந்த பிரைஸ் சார்ட்ல என்ன டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, என்ன லெஸ் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ அதை தவிர்த்து நீங்க வந்துட்டு வேற எதுவுமே நீங்க செக் பண்ண வேண்டாம். சோ நிறைய இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க, இன்னும் பிரைஸ் லெஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டாம். சோ இதுதான் உங்களுக்கு பிரைஸ் சார்ட் ஷேர் பண்ணிட்டோம்னா அதுதான் எல்லாருக்குமே அந்த ரீசெல்லர்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் அந்த பிரைஸ் சார்ட் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எதுக்கான எந்தெந்த இதுக்கு அந்த ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கிளியரா கொடுத்துறேன். ஸோ குரூப்ல இருக்கிறவங்க மெயினா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ குரூப்ல இருக்கிற அந்த பிரைஸே நீங்க வந்து ரிப்பீட்டடா திருப்பியும் கேட்கும் போது நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைஸ் டீடைல், சைஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே நம்ம வந்துட்டு குரூப்ல கொடுத்துருக்கோம். சோ குரூப்போட டிஸ்கிரிப்ஷனை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, யார் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா எப்ப வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ரீசெல்லர்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசெல்லர்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸோ இல்ல போட்டோஸோ ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்ல நம்மளோட போட்டோஸ் நம்ம குரூப்ல கொடுக்குற பிக்சர்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்தெந்த சோஷியல் மீடியாஸ்ல இருக்கீங்களோ மேக்ஸிமம் நம்மளோட போட்டோஸை ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செப்பரேட்டான ஒரு குரூப் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு செப்பரேட்டான ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ரீசெல்லர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர்ஸ் யார் வேணும்னாலும் நீங்க எப்ப வேணாலும் லிங்க் கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசெல்லர்ஸ் நீங்க வந்துட்டு நீங்க உங்களால ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும், ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரீசெல்லர்ஸ் குரூப்ல நீங்க எப்ப வேணா நீங்க குரூப் லிங்க் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோப் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஜில நீங்க என்ன ஃபாலோ பண்ணல, இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைவ் வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.